நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து ராசிபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தினை ராசிபுரத்தைச் சேர்ந்த தன்ராஜ் என்ற ஓட்டுநர் இயக்கினர். நேற்று மாலை இந்த பேருந்தில் குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை பேருந்து நிறுத்தத்தில் ஒரு இளைஞர் பல்லக்காபாளையம் செல்வதற்காக பேருந்தில் ஏறினார். அப்பொழுது பேருந்து பல்லக்காபாளையம் அருகே வரும்பொழுது இருக்கையிலிருந்து எழுந்த அந்த வாலிபர் பேருந்தில் படிக்கட்டில் நின்று இருந்தார். நிலை தடுமாறி கீழே விழுந்தார். பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்த குமாரபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியில் அந்த இளைஞர் படிக்கட்டில் நிற்பதும் பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தவறி விழுந்து பின் சக்கரத்தில் அடிபட்டு தூக்கி வீசப்படும் காட்சி பதிவாகியிருந்தது. அந்த காட்சிகள் காண்போரை பதற வைத்துள்ளது. மேலும் அந்த இளைஞர் குடிபோதையில் இருந்தது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.